எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஓப்பன் டாக் அப்படின்றதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் டாக் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ என்ன பேச போகிறேன் அப்படின்னா, ஸோ நான் பண்ணுற ரீடிங் எல்லாமே ஜென்ரல் ரீடிங் தாங்க, யாருக்குமே ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லலை. உங்களுக்கு நான் பயல் செலெக்ஷன் வைக்கிறேன், உங்களோட இன்ட்யூஷன் படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. சிலருக்கு இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த பயல் சூஸ் பண்ணுவாங்க, அந்த பயல் வந்து கரெக்டாக மேட்சாக இருக்கும். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து இன்ட்யூஷன் இதில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, இல்லை மிடில் இருக்கீங்க அப்படின்னா, மேபி எனர்ஜி வந்து சூட் ஆகலை, மேட்ச் ஆகலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதர் பயல் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கமெண்ட்ஸ் வராமல் இருக்கிறது, ரிப்பீட்டடாக வராமல் இருக்கிறது பெட்டர். ஸோ என்னோடய ரீடிங் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி நான் ரீட் பண்ணிகிட்ருக்கேன், உங்களோட வைப் எப்படி நான் கேட்ச் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ நேற்று பண்ண ரீடிங்கில் இந்த பயல் 2 ரீடிங் வந்து அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு, டைமிங் ரொம்ப ட்ரிக்கியாகவும் இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய வே தான் அந்த டைமிங் எடுத்தது. ஏன்னா அவங்க வந்து இன்னும் ஒரு 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 முடிவு எடுக்கலை, ஒரு பேலன்ஸ்டாக வரல அப்படின்றது தான் அதில் வந்து மீன் காமிச்சிச்சு. ஸோ நீங்கள் போய் ஒரு கிளியராக நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் நான் என்ன சொல்ல வந்தேன், எப்படி சொன்னேன் அப்படின்றது. நான் உங்களோட வைப் தான், உங்களுடைய மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆஃப்டர் தட் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து என்ன அட்வைஸ் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்றது அந்த ரீடிங். நானே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அந்த லாஸ்ட் அது முடியும் அப்படின்றது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. சில சமயம் ரீடிங் வந்து வேரி ஆகும், என்ன வரும் அப்படின்றது எங்களுக்கே தெரியாது. அந்த யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த ப்ரெசன்ட் இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, கார்ட்ஸ் எப்படி வருதோ அதற்குரிய ஒரு இது தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கு தான் உங்கள் முன்னாடி தான் நான் கார்ட்ஸ் எடுக்கிறேன், நீங்களே பார்க்குறீங்க. ஓகே, ஸோ அதர் திங் என்ன அப்படின்னா, எங்கள் வீடு எப்படின்னா ரோடு, நியர் ரோடு இதில் இருக்குது. ஸோ சத்தம் எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்கும், வண்டி சத்தம் ஏதாவது வந்து கேட்டுகிட்டே இருக்கும், சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதை நான் அவாய்ட் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து யாருக்காவது உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக தோணுது, சவுண்ட் வந்து சரியாக கேட்கல, ஏதாவது வந்து சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டுருக்குன்னா, நீங்கள் அதே மாதிரி என்னுடைய ரீடிங்கில் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், பண்ணுற உங்களுக்கு வந்து 4 தடவை யோசிச்சுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் நான் பண்ணலை, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி கனெக்டட் இது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு கைடன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். ஈஸியாக வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு போகிறது நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், முக்கியமாக என்னோடய சேனலில். அப்படி எனக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னா நான் பிளாக் பண்ணுறதுல நான் வந்து யோசிக்க மாட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த 12 ரீடிங் நான் வந்து 1 இயர் மேலே பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஸோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது ஒரு 2 மாதமாக தோணிட்டுருக்கு, எலிமெண்ட்ஸ் சைன் பண்ணணும் அப்படின்றது தோணிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த மாதத்துலேருந்து 4 சைன், எலிமெண்ட் சைனுக்குரிய ஒரு ரீடிங் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீர், நிலம், நெருப்பு, காற்று. ஸோ 4 சைன், ஒவ்வொரு சைனுக்கும் வந்து 3 ராசிகள் வந்துடும். ஸோ 3 ராசிகளுக்குரிய அந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பயல் செலெக்ஷன் வைக்க போகிறேன். இப்போ ஏர் சைன் அப்படின்னா 2 பயல் இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஜென்ரல் ரீடிங் தான், பட் வந்து நீங்கள் உங்களோட இன்ட்யூஷன் படி சூஸ் பண்ணி அந்த ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறீங்க. ஓகே, சிலருக்கு வந்து 2மே நீங்கள் அந்த ப்ரிடிக்ஷன் பார்க்குறதுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம், அது உங்களோட விஷ். ஓகே, ஸோ அது இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ஏன் 2 பயல் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க, சிலருக்கு அது டவுட் வரலாம். நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும், ஃபார் ஒரு பர்சனுக்கே வந்து ராசி ஒரு சைன் இருக்கும், லக்னம் ஒரு சைன் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் ஒரு சைன் இருக்கும். ஸோ ஜாதக அமைப்பு ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன தான் ஒரு ராசியாக இருந்தாலும் இல்லை லக்னமாக இருந்தாலும் ஜாதக அமைப்பு வேரியாக இருக்கும், நம்பர்ஸ் வேரியாக இருக்கும். ஸோ அதனால் ஏன் வந்து 2 சாய்ஸ் வைக்கக்கூடாது அப்படின்னு தான் யோசிச்சு தான் நான் வந்து 2 பயல் நான் வைக்க போகிறேன். ஸோ மறுபடியும் அதே தான், உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து எது சொல்லுதோ அது நீங்கள் சூஸ் பண்ணலாம், இல்லை 2மே நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம், அது உங்களுடைய விருப்பம். So thanks for support. Thank you.